கூட்டுறவு வங்கி 5 சவரன் நகை கடன் தள்ளுபடி. RBI படி விஜயின் பயிர்க்கடன் வாக்குறுதி சாத்தியமா என்று இங்கே பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தும் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதாவது சென்னை அரசியலில் ஒரு புதிய வாக்குறுதி வெளியாகியுள்ளது. விவசாயிகளுக்கு முழு கடன் தள்ளுபடி என்ற தவேக தலைவர் விஜய் அறிவிப்பு மக்களிடம் பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கிய உள்ளதுடன் அதன் நடைமுறை சாத்தியம் குறித்து தீவிரமான கேள்விகளையும் எழுப்பியுள்ளது. இந்த திட்டம் உண்மையில் நன்மையா அல்லது மாநில பொருளாதாரத்திற்கு சவாலாக என்ற விவாதம் தற்போது தமிழக அரசியலில் சூடுபிடித்துள்ளது. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தமிழக அரசியலில் தேர்தல் வாக்குறுதி என்பது மக்களின் வாக்குகளை தீர்மானிக்கும் ஒரு மிக முக்கிய காரணமாக இருந்து வருகிறது. அந்த வகையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அண்மையில் திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூரில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்த அதிரடி அறிவிப்பை வெளியிட்டார். 5 ஏக்கர் நிலம் பயிர்க்கடன் தள்ளுபடி. அதாவது 5 ஏக்கருக்கும் குறைவாக நிலம் வைத்துள்ள விவசாயிகளுக்கு முழு கடனும், அதற்கு மேல் நிலம் வைத்துள்ளவர்களுக்கு 50% கடனும் தள்ளுபடி செய்யப்படும் என்பதே அந்த வாக்குறுதி. இந்த வாக்குறுதி ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகள் மட்டுமின்றி பொருளாதார வல்லுநர்களிடமும் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தி உள்ளது. இதனால் விவசாயிகளின் நலன் சார்ந்த இந்த அறிவிப்பானது உணர்வுபூர்வமாக வரவேற்கப்பட்டாலும் மாநிலத்தின் நிதி நிலையை மற்றும் ரிசர்வ் வங்கியின் புதிய நடைமுறைகள் இதற்கு முட்டுக்கட்டையாக இருக்குமா என்ற கேள்வியே இப்போது பிரதானமாக எழுப்பப்படுகிறது. 5 சவரன் நகை கடன் தள்ளுபடி பொறுத்தவரை பொதுவாக கூட்டுறவு வங்கிகள் மற்றும் சங்கங்கள் தனிச்சையாக இருக்கும் நிதி நிறுவனங்கள் அல்ல. இவை நபார்டு எனப்படும் தேசிய வேளாண் மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கியிலிருந்து பெறப்படும் நிதி மற்றும் பொதுமக்களிடமிருந்து திரட்டப்படும் வைப்பு தொகையை வைத்தே விவசாயிகளுக்கு கடன் வழங்குகிறது. ஒரு அரசு கடன் தள்ளுபடி செய்யும் போது அந்த தொகையை அரசுதான் கூட்டுறவு நிறுவனங்களுக்கு திருப்பி செலுத்த வேண்டும். இதுவரை நடைமுறையில் இருந்த 5 ஆண்டு கால தவணை முறை என்பது கூட்டுறவு சங்கங்களை கடும் நிதி நெருக்கடியில் தள்ளியது என்பது நிசத்தனம். சரி, ரிசர்வ் வங்கி ரூல்ஸ் என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சூழலில்தான் 2024ஆம் ஆண்டு இந்திய ரிசர்வ் வங்கி பிறப்பித்த உத்தரவின்படி அரசியல் கட்சிகளின் தள்ளுபடி அரசியலில் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க முயன்றுள்ளது. அதாவது தள்ளுபடி செய்யப்படும் தொகையை அரசு இழுத்தடிக்காமல் 45 முதல் 60 நாட்களுக்குள் முழுமையாக கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்க வேண்டும் என்பதே அந்த உத்தரவு. அப்படி வழங்க தவறினால் அந்த தொகையானது வாடிக்கையாளர்களின் வங்கி கணக்கிலேயே நிலுவையாக கருதப்படும். ஏற்கனவே நிதி நெருக்கடியில் தத்தளிக்கும் தமிழகம் போன்ற மாநிலங்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை வெறும் 2 மாதங்களுக்குள் திரட்டி வழங்குவது என்பது நிர்வாக ரீதியாக மிக பெரிய சவாலாகும். இதனால் திமுக போன்ற அனுபவம் வாய்ந்த கட்சிகள் கடந்த கால அனுபவங்களை கருத்தில் கொண்டே இப்போதைய சூழலில் இத்தகைய வாக்குறுதிகளை கவனமாக தவிர்த்துள்ளன. தற்போதைய நிலவரப்படி விஜய் தனது பிரச்சாரங்களில் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்தே அதிக அழுத்தம் கொடுத்து பேசியிருக்கிறார். நகை கடன் தள்ளுபடி குறித்து அவர் இதுவரை நேரடியாக அல்லது விரிவான வாக்குறுதிகளை முன்வைக்கவில்லை. பொதுவாக தமிழக அரசியலில் விவசாய கடன் தள்ளுபடியும் 5 சவரன் வரையிலான நகை கடன் தள்ளுபடியும் இரட்டை வாக்குறுதிகளாகவோ பார்க்கப்படும்.
ஆனால் விஜய் தற்போது விவசாய கடன்கள் மற்றும் நெல் கரும்புக்கான ஆதார விலை உயர்வு ஆகியவற்றில் மட்டுமே கவனம் செலுத்தியுள்ளார். ஒருங்கிணைந்த கூட்டுறவு துறையில் நகை கடன் தள்ளுபடி என்பது அரசு மிகப்பெரிய நிதி சுமையை தரக்கூடியது என்பதால் அவர் இதை தவிர்த்திருக்கலாம் என்கிறார்கள் கூட்டுறவு துறை அதிகாரிகள். ஆகையால் இந்த வாக்குறுதி என்பது விவசாயிகளின் துயரை துடைக்க ஒரு தற்காலிக தீர்வாக அமையலாம் என்று சொல்லப்படுகிறார்கள். ஆனால் ஒரு மாநிலத்தின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை சீர்குலைக்காமல் இதனை செய்ய வேண்டும். சரி, கடன் தள்ளுபடியால் உண்மையான ஏழை விவசாயிகள் பலன் பெறுகிறார்களா அல்லது வசதி படைத்தவர்கள் இதன் நிழலில் ஆதாயம் அடைகிறார்களா என்பதையும் அரசு கண்காணிக்க வேண்டும். தற்போதைய ரிசர்வ் வங்கி எடுப்பிடிகளுக்கு இடையேதான் இதற்கான முறையான நிதி ஆதாரத்தை விஜய் எப்படி திரட்டப் போகிறார் என்ற விளக்கம் அளிக்கப்பட்டால் மட்டுமே இது முதிர்ச்சியான அரசியலாக பார்க்கப்படும் என்று சொல்லப்படுகிறார்கள். ஆகையால் வெறும் அறிவிப்புகளாக இல்லாமல் செயல்படுத்தக்கூடிய செயல் திட்டமாக மாற்றுவதே இன்றைய காலத்தின் கட்டாயமாகும் என்று அனைவரும் சொல்லப்படுகிறார்கள். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்பட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க, உங்க கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்து பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டெய்லியும் காமிக்கும். நாங்க புதிய வீடியோஸ் நாங்க அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். நீங்க உங்களுக்கு வேற என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அதை நீங்க கமெண்ட் செக்ஷனை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதை நாங்க பார்த்துட்டு கண்டிப்பா செய்திகள் உங்களுக்காக நாங்க போடுறோம். அதே சமயம் இந்த செய்தியை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்பட்டவும் கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளட்டும். மறக்காம நீங்க கமெண்ட் செக்ஷன்ல இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளவு நேரம் முழுமையா வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. அதே சமயம் அட்சய திருதியை சித்திரை மாத வளர்ப்பிறையில் கொண்டாடப்படும் மங்களகரமான நாளாகும். இது மகாலட்சுமியின் அருளை பரிபூர்ணமாக பெறுவதற்குரிய நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் தங்கம் வாங்க வேண்டும் என்பது நம்பிக்கை. ஆனால் தங்கம் வாங்க முடியாதவர்கள் இந்த நாளில் வேறு எந்தெந்த மங்கள பொருட்களை வாங்கி வீட்டில் வைத்து வழிபாட்டால் தங்கம் வாங்கியதற்கு இணையான பலன்களை பெற முடியும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அதாவது அஷ்டய திருதியை என்பது இந்துக்கள் மற்றும் சமணர்களால் கொண்டாடப்படும் ஒரு முக்கியமான பண்டிகையாக கருதப்படுகிறது. அந்த வகையில் புராணங்களின்படி சூரிய பகவான் அட்சய திருதியை நாளில் மகாபாரத்தில் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது அவர்களுக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்படக்கூடாது என்பதற்காக பாஞ்சாலி வேண்டி கொண்டதற்காக அல்ல குறையாத அட்சய பாத்திரத்தை வழங்கி அருள் செய்ததாக சொல்லப்படுகிறது. அதனால் அந்த நாள் மகாலட்சுமி குபேரர் ஆகியோரை வழிபடுவதோடு சூரிய பகவானையும் வழிபடுவது சிறப்பு. ஏப்ரல் 20 முருக பெருமானுக்குரிய கிருத்திகை நட்சத்திரமும் வருகிறது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.